ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலக்கியா சீரியலில் நம்ம இலக்கியா இப்போ ரேவதி அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்கள போயிட்டு சந்தித்து நம்ம ரேவதி அம்மாவுக்கு பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருதுங்க. உடனே அவங்க கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க ரேவதி கிட்ட. ரேவதி என்னோட கடைசி ஆசையாக பார்த்து இலக்கியா, நான் எனக்கு கௌதம் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அம்மா அவங்களோட விருப்பத்தை எல்லாமே நம்ம இலக்கிய கிட்ட சொல்கிறாங்க. நம்ம இலக்கிய இங்கே பாருங்க அத்தை, ஜானம்மா ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம். ஜானம்மாவோட கட்டளையை நிறைவேற்ற போகிறனா, இல்லை நீங்கள் சொன்னதை இதையே நிறைவேற்ற போகிறனா? ஆனால் அத்தை, நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற ஆசையாக உங்களை நான் என்றைக்குமே விட மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஆசையை நிறைவேற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இலக்கியா வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே ஜானம்மா இருக்கிறாங்க. என்ன இலக்கியா, எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இலக்கியா இந்த மாதிரி ரேவதி அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிளட் கேன்சர் அப்படி சொன்னோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஜானம்மா. என்னது, ரேவதிக்கு பிளட் கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற நேரத்தில் நம்ம இலக்கியா அவங்களோட கடைசி ஆசையாக கௌதம் அவங்களுக்கு கொல்லி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்லவும், நம்ம ஜானம்மா கௌதம் ரேவதியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எப்பவுமே தெரியக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானம்மா யார் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமலே ஆதங்கத்தில் சொல்கிறாங்க நம்ம ஜானம்மா. அந்த சமயத்தில் நம்ம கௌதமும் வந்துடுறாங்க. இலக்கியாவும் ஜானமும் பார்த்துடுறாங்க. ஷாக் ஆகுறாங்க. நம்ம கௌதம் என்னது, நான் ரேவதியோட பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. நம்ம கௌதமுக்கு ரேவதியோட மகன் அப்படின்றது தெரிய வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்னங்க நடக்க போகுது? நம்ம ரேவதி அம்மாவை கூடவே கூட்டிகிட்டு வச்சுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதி அம்மா கிட்ட யார் என்னோட அப்பான்ற விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் எழுறதுக்கு அப்போ தான் தெரிய வரப்போது, நான் கௌதம் எஸ்எஸ்கேவோட மகன் அப்படின்றது வெளியில் வரப்போகுதுங்க. என்னதான் இருந்தாலும் இதுக்கப்புறம் தாங்க இந்த எஸ்எஸ்கேக்கு ஆப்பே வரப்போகுது. இனிமேல்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.